போமா. ஐ பாட்டி என்ன வெக்கமா? நாச்சியா இந்த வெக்கத்தை இத்தனை நாளா நான் பார்த்ததே இல்லையே. இது என்ன கதை? அப்ப தாத்தா லவ் பண்ணியா பாட்டி? போடா போய் உட்காருடா. நான் ஒண்ணும் லவ் பண்ணல. அவர்தான் என்ன லவ் பண்ணிருக்காரு. அப்படியே பாட்டி? ஆமா, நான் வயலுக்கு எங்க அப்பாவுக்கு கஞ்சி கொண்டு போவேன். அப்ப அவர் என்ன பார்த்து பின்னாடியே வருவாரு. என்ன பிடிச்சு போய் எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாரு. அப்ப நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா? அப்போ உங்களுக்கும் அவரை பிடிச்சிருந்துருக்கு. பிடிக்காமையா சரின்னு சொல்லுவேன். பாரு தாத்தா கதையை சின்ன வயசுல என்கிட்ட சொல்லவே இல்ல பாட்டி. ஆமா, இதெல்லாம் சொல்லுவாங்களாக்கும். அப்ப தாத்தா ஒரு ரோமியோவா தான் இருந்திருக்காரு. பாட்டி தான் ஜூலியட். அவர் இருந்த வரைக்கும் அவர் கையால சமைச்சு ஊட்டி விடுவேன். தாத்தா இல்ல என்ன நான் ஊட்டி வர மாட்டேன் உனக்கு. நானும் ஊட்டி விடுறேன். இந்தாங்க பாட்டி. அங்கிள், இப்ப ஆண்டி உங்களுக்கு ஊட்டி விட சொல்லுங்க. நான் சாப்பிட்டேன், எனக்கு போதும். பாட்டி சொல்லு செல்வா, ரெடி ஆச்சா? சரி நான் வந்துடுறேன். இல்ல கார் ஷெட்ல விட்டு நான் நேரம் வந்துடுறேன். சரிடா மீனா, செகண்ட் ஹேண்ட்ல கார் நம்ம போய் பார்த்து வந்தோம்ல, ஆமா. அத போய் காசு கொடுத்து எடுத்து வரேன். நேத்து பார்த்தோமே அதே கார் தானே? ஆமாமா, நீ தானே சொன்ன வீட்ல பிரச்சனை சரியாவும் வாங்கிக்கலான்னு. பாட்டி வந்தாங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டாங்க. இப்ப கார் வாங்கிக்கலாம்ல? எங்க அத்தை மாமா கூட்டிட்டு கோயிலுக்கு போகணும்னு பாட்டி சொன்னாங்கல்ல. அப்ப முதல்ல கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அப்புறமா போய் கார் எடுத்து வந்துருவா. இல்ல நீங்க முதல்ல கார் வாங்கிட்டு வாங்க, அதுல அவங்கள கூட்டிட்டு போ. ஓ, புது கார்ல போலான்னு சொல்றியா? அது நல்ல ஐடியா தான். நீ ரெடியா இரு, நான் போய் கார் எடுத்து வந்துறேன். என்ன இப்படி போட்டு வறுத்து எடுக்கிற? பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு மல்டி மில்லியன். நீயா சார்? வாங்க சார், என்ன பார்க்கணும்? இங்க மனோஜ் நீங்க தானே? ஆமா சார், நான் தான். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம், உங்ககிட்ட தான் ஒன்னு கொடுக்கணும். இந்தாங்க. ஓ, என்னென்ன பொருள் வாங்கணும் லிஸ்ட் போட்டுருக்கீங்களா? நீங்களே படிச்சு பாருங்க. ஹாய் மனோஜ், நான் யாருன்னு யோசிக்காதீங்க, என்ன தேடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களை சுத்தி இருக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரப்போ ஜாக்கிரதை. ஹலோ, யார் இவரு? ஒரு லெட்டர் கொடுத்துட்டு. அப்போ உங்க வீட்ல இந்த ப்ராப்ளம் தான் சரியா இருக்கு. அடுத்து உன் பிரச்சனை எப்ப வெளிவர போதோ தெரியல. வாயை வச்சுட்டு சும்மா இருடி. நானே எப்படியோ தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். செல்குடி, இப்போ கறிக்கடையில கோழி எல்லாம் ஒரு கூண்டுல வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு கோழியை எடுக்கிறப்ப இன்னொரு கோழி தான் தப்பிச்சிட்டோன்னு நினைக்கும். ஆனா என்னடி தொழிலதிபர் டீப் திங்கிங்ல இருக்காரு. மனோஜ், நான் தான் மனோஜ். என்னங்க உங்க மூஞ்சி பேருந்த மாதிரி இருக்கு? என்னாச்சு மனோஜ், ஏன் அப்செட்டா இருக்கு? என்ன மௌனம் வருதுமா? எழுதிதான் தருவாரு என்ன மனோஜ்? யாராலயோ பிரச்சனை வரும்னு எழுதி இருக்க? யாரோல இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்களால. யாருக்கு கொண்டு வந்து கொடுத்தா உங்ககிட்ட? வந்து கொடுத்தாரு போயிட்டாரு, யாரும் தெரியல. பேரும் எதுவும் போடல. மொட்டை கடிதாசினா இதானா? யார் இப்படி அனுப்பியிருப்பா? அதுல எழுதிருக்க, என்ன தேடாத ஜாக்கிரதைன்னு. என்ன சுத்தி இருக்கிறவங்களால பிரச்சனைன்னு சொல்றாரு. கடையில இருக்கிறவங்களாலயா இல்ல வீட்டுல இருக்கலான்னு தெரியல. என்ன ஏன் மேல டவுட்டா உங்களுக்கு? உங்க மேரேஜ்க்குலாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ண பாத்தீங்களா? எனக்கு இது தேவைதான். பாத்தியாடி? ஏய் என்னடி? என்ன மனோஜ் நீ? எனக்கு யார் நம்பர்னே தெரியல ரோகிணி. இங்க பாரு, இது யாராச்சும் பிராங்க் கூட பண்ணிக்கலாம்ல. பிராங்க்னா கேமரா வச்சு வீடியோ பண்ணுவாங்க, இது அப்படி இல்ல. யாரோ எனக்கு வார்னிங் கொடுக்க பாக்குறாங்க. ஏதோ தப்பா நடக்க போகுது ரோகிணி. ஆமா மச்சி. ரோகிணி தல ரோகிணி. என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்து ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், நான் எதுவும் தான் பேசிட்டு இருந்தோம். மனோஜ் போய் சொல்லாதீங்க. நீங்க என்ன பார்த்தா பேசிட்டு இல்ல சார், இருக்கீங்க? நான் உங்களை பத்தி பேசல. நான் அங்க இருந்து பார்த்தேன். நீங்க என்ன பார்த்தா சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க? இல்ல சார். என்ன பேசிட்டு மனோஜ், இருந்தீங்க? மனோஜ், என்ன மனோஜ்? என்ன பேசிட்டு இருந்தீங்க? மனோஜ் ஒரு நிமிஷம் சொல்றது கேளு மனோஜ். நீங்க உட்கார்ந்து வேலைய பாருங்க. ஓகே வா. இல்ல ரோகிணி, அவங்க என்ன பார்த்தா பேசிட்டு இருந்தாங்க? என்ன மனோஜ், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னடி இது? யாருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருப்பான்? தெரியலையே. எனக்கு என்னமோ உன்னை பத்தி யாரோ மனோஜ் கிட்ட போட்டு கொடுக்க ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. என்ன பத்தி யாரடி போட்டு கொடுக்க போறா? அந்த பிஏவா இருந்தா? அவன் தான் அந்த சிட்டி அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிட்டானே. அப்ப அந்த ஜீவாவா இருந்தா? யாரு? மனோஜோட எக்ஸா? அவ கிட்ட இருந்தானே நீங்க பணத்தை வாங்குனீங்க. அவ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால. ஏய், அவ கனடா போயிருப்பாடி. இருந்தாலும் நம்ப முடியாதுடி, அவளாவும் இருக்கலாம். தெரியல. ஆனா மனோஜ் ரொம்ப பயந்துட்டான். சொல்லுங்க மீனா, கார் எடுத்து வந்துட்டேன், கீழ வரேங்க. ஜீவன் கூட்டிட்டு வாப்பா. அத்தை, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அதானே, ஊருக்கு வரணும்னா உனக்கு வேலை வந்துருமே. அப்படி என்ன உனக்கு வேலை? நான் தான் பரதநாட்டிய கிளாஸ் வச்சிருக்கேனே. அங்கதான் யாரும் வரலையாமே. யாரும் இல்லாத கடையில யாருக்கு டீ ஏத்த போற? பாட்டி, அவர் கீழே வந்துட்டாரு. சொல்லிருந்தோம்ல புதுசா கார் வாங்கிட்டாரு. வாங்கிட்டானமா? ஆமா மாமா, கீழே வர சொன்னாரு. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நீங்க கோயிலுக்கு வாடா. இல்லப்பா, நீங்க போயிட்டு வாங்க. ஸ்ருதி ஷாப்பிங் போகணும்னு சொன்னா நாங்க போயிட்டு வந்துறோம். சரி, நான் முன்னால கார் வந்துருச்சா? வந்துருச்சு ஸ்ருதி, கீழே தான் இருக்கு. வாங்க போலாம். ஆமா, பெரிய ஏரோப்ளேன் வாங்கிட்டு வந்திருக்கான். ஏரோப்ளேன் வாங்கி உன் தலையில நிறுத்துவா. என் பேரனை குறை சொல்லலன்னா உனக்கு தூக்கமே வராதே. வா. மாபெரும் சபையில் நீ பா. எப்படிப்பா இருக்குது புது காரு? நல்லா நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு பாட்டி புது காரு? செகண்ட்ஸ் தானே. இது என்ன புது வண்டியா இது? நீ முதல்ல வாங்கின அதே காரோட பிராண்ட் தானே? ஆமாடா, அதே பிராண்ட் தான், ஆனா மாடல் வேற. ஓ, செகண்ட்ஸ் மாதிரியே தெரியல, புதுசா இருக்கு. கங்க்ராட்ஸ் மீனா. தேங்க் யூ ராஜ். நன்றி. எல்லாம் மீனோட செலக்ஷன் தான். ரெண்டாவது காரே வாங்கிட்டேன். இப்படியே நிறைய கார் வாங்கி ஒரு பெரிய டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருவோம் போல இருக்கு. என்னடி ஒரே எரிச்சத்தை. பாட்டி, இது பொறாம ஏறின மாதிரில இருக்குது. அவளை விடுறா. இந்த 2 காரு 4, 8, 10ன்னு அதிகமாயிட்டே போகணும். பாட்டி, இது என்ன போட்டோவா? 4, 8 பிரிண்ட் போடுறதுக்கு? அந்த அளவுக்கு நீ வளர்விடா. நீ நான் கூட இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியா நடக்கும். என் பேத்தி ராசி அப்படிடா. என் பேரன் தேறிட்டான்டா. பொண்டாட்டி கையால வாங்குறான் பாத்தியா? இனிமேல் அப்படித்தாமா வாங்கி ஆகணும். இந்த மீனா வாங்க. இந்தாங்க. மேலும் மேலும் வளர்ந்து சிறப்பா வரணும்டா. அதெல்லாம் உன் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா சிறப்பா இருப்போம் பாட்டி. புது கார்ல அப்பாவையும் அம்மாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய். சரி பாட்டி, நீ வா, சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். பாட்டி, பின்னாடி தாராளமா உட்காரலாம் பாட்டி. வா பாட்டி. இவன் ஒருத்தன் புரியாதவன். மீனா, நீ அது சொல்லி புரிய வை. எங்க மத்த மாமா கூட்டிட்டு போயிட்டு வரலாங்க. ஆமாமா, காரியா இருக்கு, கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கிறேன். ரவி, நீ வா. அப்பா சொன்னலப்பா, நானும் ஸ்ருதியும் ஷாப்பிங் போறோம்னு. நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க. ரவி, அம்மா. கோவில் போற வேலை தாண்டா இருக்கு. ஸ்ருதி, நீயும் வாமா. உங்களுக்கும் சேர்த்து நீங்களே வேண்டிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க ஆண்டி. டேய், அங்கங்க ஏற போற? கார்ல ஏறாம எப்படிமா போறது? அதான பாட்டி, கார்ல ஏறாம எப்படி போறது? டேய், நீ இருடா. அண்ணாமலை, போய் பின்னால போய் உட்காரு. விஜயா, நீ பின்னாடி போய் உட்காரு. மீனா, நீ முன்னாடி போ. பாத்தியா, என் அங்கிள் ஆண்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அதுக்கு தானா? இது கூட புரியல உனக்கு. வேஸ்டடா நீ. இல்லம்மா, பின்னால போனா கார் தூக்கி போடுமா. இல்லப்பா, இந்த கார்ல முன்னாடி தான் பத்துக்கிட்டு போடும்.
அதே அப்புறம் இன்ஜின் முன்னால தானே இருக்குது. அத பாய் சொல்றப்பா அப்புறம் என்னப்பா? இப்படி ஏன் வருப்பா? ரொம்ப அமைதியா இருக்குல்ல. அதான் வண்டி சத்தம் வெளியே கேக்குது இல்ல. வெளியே சொல்லலப்பா. என்ன நீ வந்து சீப்படு. ஏங்க இப்படி வண்டி ஓட்டுறீங்க? ஏய் மெதுவாட்டா போயேடா. சரிப்பா. ஐயோ ஏய் பாத்து போடா. சரிப்பா. எங்க பாத்து ஆஹா. பள்ளம் மேடா இருக்கலாத்த. அது ஒண்ணு இல்ல மீனா. எலெக்ஷன் வந்தா ரோடு போட்டுருவாங்க. ஏய், ஏய், ஏன்டா இப்படி மாவாடுற மாதிரி காரை வளைச்சு வளைச்சு ஓட்டுற? எதுக்கு வர வந்தாப்பா பார்க்காம வர்றான். மாமா அவர் இப்பதான் சரியா ஓட்டுறாரு. என்னத்த சரியா ஓட்டுற? ரஜுகர். பாத்தீங்களா சில விஷயங்கள்லாம் முன்னாடி இருந்து பார்த்தா தான் தெரியும். மீனா இனிமே கண்ணும் கண்ணும் முக்கியம். எல்லாம் செட் ஆயிடும். எதுக்கு ஏன் இப்படி இவன் ஓட்டுறான்னு தெரியல. ரஜுகர் கைய பிடிச்சுக்கோ. நல்லா பிடிச்சிட்டியா? சாஞ்ச நல்லா உட்காரு. ஏய் என்னடா நடு ரத்துல வச்சிட்டு இருக்க? இருக்கிறவங்களால எனக்கு பிரச்சனை சொன்னா எனக்கு பயமா இருக்குமா? மாசம் 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு அத்தை சொல்லிட்டு போனாங்க. அதை கொடுக்காம தப்பிக்க இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட பாக்குறியா? கரெக்ட்மா, எனக்கு புரிஞ்சிருச்சு. யாரால எனக்கு பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆசியாவின் மிகப்பெரிய தேசம் எது? இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான். The correct answer is Russia.